திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மனுவை சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. திருப்பரங்குன்றத்தில் விதிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செய்யும் வகையில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிபதி GR சுப்பிரமணியன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கை மீண்டும் நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிப்பார் என திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் KK ராமகிருஷ்ணன் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நயினார் நாகேந்திரன் முதல்வரின் பிரித்தாளும் சூழ்ச்சியினாலேயே தற்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திராவிட மாடல் திமுக அரசுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சம்மட்டி அடி இந்த தீர்ப்பு என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். கோர்ட் உத்தரவை செயல்படுத்தாமல் அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திருப்பரங்குன்றத்தில் போலீசார் நடத்திய பேயாட்டத்தின் மூலம் திமுக அரசு இந்து விரோத அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளதாக வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். தமிழக போலீசாருக்கும் மத்திய காவல் படைக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளார். இது மிகவும் வேதனைக்குரியது என தெரிவித்தார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தினார். பாஜகவில் புதிய தேசிய தலைவர் விரைவில் நியமிக்கப்பட உள்ள நிலையில் அண்ணாமலையுடன் நடந்த ஆலோசனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் தலைமை பிரச்சினை உருவாகியுள்ளதால் அன்புமணிக்கும் ராமதாஸ் தரப்புக்கும் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க முடியாது, முடக்கி வைக்கப்படும். தலைமையில் பிரச்சினை இருந்தால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடவும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அங்கீகாரமற்ற கட்சியில் தலைமை பிரச்சினை குறித்து ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் பாமக உட்கட்சி விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை நாட ராமதாசுக்கு டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் வரை தலைவராக நானே தொடர்வேன், மாம்பழம் சின்னமும் எங்களுக்குதான். தமிழகத்தில் இன்னும் சில வாரங்களில் அமையவுள்ள மெகா கூட்டணியில் பாமக இடம்பெற்று தேர்தலில் வெற்றியடையும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறிய GK மணி, வாக்கு திருட்டில் ஈடுபட்ட தேர்தல் ஆணையம் இப்போது கட்சிகளை திருடி அடுத்தவர்களிடம் கொடுக்கும் வேலைகளில் இறங்கிவிட்டது என்றார். டிசம்பர் 12 முதல் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி கேட்டு தாவேக்கவினர் மனு அளித்தனர். இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா காலூன்ற முடியாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதால் வஞ்சனையோடும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் மத்திய அரசு செயல்படுவதாக செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த சினிமா தயாரிப்பாளர் AVM சரவணன் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவரும் சந்தித்து பேசும் மரபை மத்திய அரசு கைவிட்டுவிட்டதாக காங்கிரஸ் MP ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவேன் என்று அறிவித்த மேற்குவங்க திரிணாமுல் காங்கிரஸ் MLA ஹுமாயூன் கபீர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மத்திய அரசின் கல்வி நிதியை பெற சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மாநிலங்கள் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு திருப்பு முனையாக அமையும் என முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ பல்வேறு காரணங்களுக்காக இன்று ஒரே நாளில் 150க்கும் அதிகமான விமானங்களின் சேவையை ரத்து செய்தது. பிரதமர் மோடி அழுத்தத்திற்கு அடிபணியக்கூடியவர் அல்ல. நண்பர் மோடியை சந்திக்க பயணம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். H1B விசா திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து H1B விசா விண்ணப்பதாரர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி தினந்தோறும் ஏதாவது ஒரு துறையை பற்றி குறை சொல்லி வருகிறார். அதற்கான விளக்கங்களை நாங்கள் வழங்கி வருகிறோம் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து கொண்டிருந்த தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை திருமங்கலம் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் கோர்ட் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் புறப்பட்டு சென்றார். அப்போது திமுகவின் ஆயுள் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
நாளை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். சிவகங்கை மாவட்டம் கும்மங்குடியிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு காரில் சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களிடம் ஓட்டு பெறுவதற்காக மட்டுமே திமுக ஆட்சி நடத்துவதாக அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். உப்பளம் பழைய துறைமுகத்தில் உள்ள எக்ஸ்போ மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த தவேக சார்பில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் இடத்தை ஆய்வு செய்தார். கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழகத்தில் கனமழையால் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காதல் திருமணம் செய்வது ரொம்ப கஷ்டம். பிடிச்ச பொண்ணு பையன்கிட்ட முதல்ல காதலை சொல்லணும், இரண்டாவது பெற்றோர்களை சம்மதிக்க வைக்கணும்னு துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். 2026 தேர்தலுக்கு ஆயுத்தமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் உதவி அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 2026 தேர்தலை ஆன்மீகமா திராவிடமா என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் சந்திக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். இத்துப்போன இரும்பு கையை வைத்து சட்டம் ஒழுங்கிற்கு மொத்தமாக சமாதி கட்டியுள்ளது திமுக அரசு என நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு கட்டாயமாக அனுமதி அளிக்க வேண்டும் என அமைச்சர் ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றார். மதுரையில் மேயரையும் மண்டல தலைவரையும் சாலைகளையும் காணவில்லை. 7ஆம் தேதி வரும் முதல்வர் ஸ்டாலின் இதை கண்டுபிடித்து தருவாரா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் திரையுலகில் பல புதுமைகளை புகுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் ஏவிஎம் சரவணன். ஏராளமான கலைஞர்கள் தமிழ் திரையுலகில் நுழைவதற்கு காரணமாக இருந்தவர் என அன்புமணி தெரிவித்தார். போக்குவரத்து துறையில் விரைவில் 3000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சத்தீஸ்கரின் கங்கலூர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சல்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. 2009 முதல் அமெரிக்காவில் இருந்து 18,822 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஜனவரி 2025 முதல் தற்போது வரை மொத்தம் 3,258 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றார். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆழியாறு கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் மின்சார வாகனங்களின் சந்தை மதிப்பு 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ரயில்வே முன்பதிவு கவுண்டர்களில் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்ய இனி ஓடிபி அவசியம். கடைசி நிமிட டிக்கெட் முன்பதிவு வசதியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் காற்று மாசை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முகக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புகழ்பெற்ற தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமான செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் என நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர்த் என்று பெயரிடப்பட்டிருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மகத்தான பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் விசாரணையை முடிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மேலும் 1 மாத காலம் அவகாசம் வழங்கி கேரள ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் முறைகேடுகள் நடந்ததாக 32,000 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் நியமனங்களை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை கொல்கத்தா ஹைகோர்ட்டின் டிவிஷன் பெஞ்ச் ரத்து செய்துள்ளது. போலி செய்திகள் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளன. இதனை தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு முதல் முறையாக 90 ரூபாயை கடந்துள்ளதால் கச்சா எண்ணெய், மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களின் விலை உயரும் என அஞ்சப்படுகிறது. ஒரு செயலி போனில் இருப்பதால் மட்டுமே அது தானாகவே இயங்கும் என்று அர்த்தமல்ல. சஞ்சார் சாத்தி செயலி உளவு பார்ப்பதை அனுமதிக்காது, எந்த கண்காணிப்பையும் மேற்கொள்ளாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
BLO அலுவலர்கள் பணிசுமையால் பாதிக்கப்பட்டால் அவர்களை விடுவித்துவிட்டு வேறு நபர்களை பணியமர்த்த SIR வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 12 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். தமிழக விவசாயிகளின் இயற்கை வேளாண்மை முயற்சிகளைக் கண்டு வியப்படைந்தேன். நாட்டின் அனைத்து விவசாயிகளும் இந்த இயற்கை வேளாண் முறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். லடாக் லே பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 4 பதிவாகியது. வங்கதேசத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ ஆகியவற்றை நிர்வகிக்கும் பிரசார் பாரதி நிறுவனத்தின் தலைவர் நவநீத் குமார் செகல் கடந்த மார்ச் மாதம் தலைவராக பதவியேற்ற நிலையில் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். இந்திய கடற்படை தன்னிறைவு மற்றும் நவீனமயமாக்கல் ஆகிய இரண்டையும் நோக்கி முன்னேறி வருகிறது. இது நம் நாட்டின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். திருவண்ணாமலையில் பௌர்ணமியையொட்டி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வரிசை கூண்டில் 6 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் கணம்புள்ள நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடந்தது. கணம்புள்ள நாயனாருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இறந்தவர்கள், இரட்டை பதிவு, இடம் மாறியவர்கள் என தமிழக வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையில் மட்டும் 10.40 லட்சம் பேர் நீக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க கோரி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் படகு மீன்பிடி வலைகளுடன் மீனவர்கள் மறியல் செய்தனர். மதீனா ஹைதராபாத் விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் சிக்காததால் மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தனியார் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்து பலத்த காயமடைந்த அமராவதி என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை பரிசோதனை செய்த அரசு மருத்துவமனை டாக்டர்கள் 5 பேரிடமும் கரூர் கலெக்டர் தங்கவேலுவிடமும் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நிலவை சம்பளம், பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் ஆபீஸ் எதிரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சி கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு முறையாக காட்டவில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கூண்டோடு வெளிநடப்பு செய்தனர். நாடு முழுவதும் உள்ள கவர்னர் மாளிகையின் பெயர்களை லோக்பவன் என மாற்றி அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி ராஜ்நிவாஸ் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டது. தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,020 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 96,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த AVM சரவணன் உடலுக்கு நடிகர்கள் சிவக்குமார், சூர்யா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பழனிசாமி என்ற எனது பெயரை சிவக்குமார் என மாற்றியது சரவணன் தான். இவர் ஞாபகமாக சூர்யாவுக்கு சரவணன் என்று பெயர் வைத்தேன் என சிவக்குமார் கூறினார். AVM சரவணன் மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். கலை உலகில் நான் நேசித்து பழகிய நண்பர் சரவணனின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்றார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சொத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் 204 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே ஏரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 500 ஏக்கர் நெல் பயிர் சேதமடைந்தது. வடிகால் வாய்க்காலை சீரமைக்காமல் தண்ணீரை திறந்துவிட்ட அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் வெள்ளம் புகுந்தது. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் சேதமடைந்தது. விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நிர்வாக காரணங்களுக்காக சென்னையிலிருந்து மும்பை, கொல்கத்தா, கொச்சி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் 24 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன.
30 விமானங்கள் தாமதமாக வந்து சேரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மோதல் நடந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 13 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த மோதலில் போலீசார் 2 பேர் காயமடைந்தனர். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன் கடனி பகுதியிலிருந்து காரணை செல்லும் சாலையை மழைநீர் மூழ்கடித்தது. இடுப்பளவு மழைநீரில் சென்ற வாகன ஓட்டிகள் தவறி விழுந்தனர். இதனால் பலரும் அச்சத்துடன் வாகனத்தை இயக்கி சென்றனர். நாடு முழுவதும் இண்டிகோ ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 100க்கும் அதிகமான இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவதியடைந்த பயணிகள் சென்னை ஏர்போர்ட்டில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கான RTE கட்டணத்தை தனியார் பள்ளிகளுக்கு விடுவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தென்காசியில் அரசு மக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியின் மனைவி கைது செய்யப்பட்டார். கொலை செய்துவிட்டு கேரளாவுக்கு தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மொத்தமுள்ள 1817 இந்து கோயில்கள் மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலங்களில் 37 மட்டுமே செயல்பட்டு வருகிறது என அந்நாட்டு பார்லிமெண்ட் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷின்ஜியாங் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. அமெரிக்க விமானப்படையின் F-16 போர் விமானம் பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்திற்கு அருகே விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக விமானி உயிர் தப்பினார். விராட் கோலிக்கு 100 ரன்கள் மீது ஒருவிதமான போதை இருக்கிறது. நாம் சதங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் அசால்ட்டாக அடித்து நொறுக்குகிறார். விராட் இருந்தால் எதுவும் சாத்தியமே என வீரேந்திர சேவாக் பாராட்டியுள்ளார். AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரின் கதையின் நாயகியாக நடித்துள்ள படம் லாக்டவுன். கொரோனா காலகட்ட பின்னணியில் இப்படம் உருவாகியுள்ளது. நாளை இப்படம் வெளியாகியிருந்தது. ஆனால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் அதை காரணம் காட்டி தேதி குறிப்பிடாமல் ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பதாக தயாரிப்பு நிறுவனமான லைகா அறிவித்துள்ளது. சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி படத்தை எடுத்து வருகிறார் இயக்குநர் சுதா கோங்கரா. பொங்கலையொட்டி படம் வெளியாகிறது. இதையடுத்து மீண்டும் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படத்தை சுதா இயக்குகிறாராம். அதற்கான கதையை அவரிடத்தில் சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். போயபதி ஸ்ரீனு இயக்கத்தில் பாலகிருஷ்ணன் நடித்துள்ள தெலுங்கு படமான அகண்டா 2 தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் நாளை வெளியாகிறது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணா, நான் பிறந்தது சென்னை, இது எனக்கு ஜென்ம பூமி. ஆந்திரா ஆத்ம பூமி, தெலுங்கானா கர்ம பூமி. எனக்கும் தமிழக மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்படம் இந்து தர்மத்தை பற்றி உலகத்திற்கும் சனாதன தர்மத்தின் உயர்வையும் வலியுறுத்தும். இளைஞர்களுக்கு அதை சொல்லித்தரும். வரும் தலைமுறையினருக்கும் சனாதன தர்மம் தெரிய வேண்டும் என்றார். மம்முட்டி நடிப்பில் நாளை மலையாளத்தில் வெளியாகும் படம் களம் காவல். ஜித்தின் கே ஜோஸ் இயக்கியுள்ளார். விநாயகன் கதை நாயகனாகவும் மம்முட்டி எதிர்மறை வேடத்திலும் நடித்துள்ளனர். இதில் ரஜிஷா, ஸ்ருதி ராமச்சந்திரன், காயத்ரி அருண் உள்ளிட்ட 22 கதாநாயகிகள் நடித்துள்ளனராம். கோட் படத்திற்கு பின் சிவகார்த்திகேயனை வைத்து படம் இயக்குகிறார் வெங்கட் பிரபு. இது சயின்ஸ் பிக்ஷன் கதை என்பதால் சிவகார்த்திகேயன் லுக்கிற்காக அமெரிக்காவின் லோலா ஸ்டுடியோவிற்கு இவர்கள் செல்ல உள்ளனர். முன்னதாக கோட் படத்திற்கும் இதே ஸ்டுடியோவிற்கு தான் விஜய், வெங்கட் பிரபு சென்றனர். நடிகர் கார்த்தியின் வாவாதியார் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் படத்தை வெளியிட சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. மறைந்த தயாரிப்பாளர் AVM சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சினிமாவிலும் 8 மணி நேர வேலை வர வேண்டும் என சில நடிகைகள் கோரியிருந்த நிலையில் மலையாள நடிகர் துல்கர் சல்மான், சினிமாவில் இது சாத்தியமில்லை, ஒரு நாளைக்கு கூடுதலாக வேலை பார்ப்பது நல்லது, இல்லாவிட்டால் அடுத்த நாள் ஷூட்டிங் நடத்தும் செலவு அதிகமாகும் என்றார்.